வணக்கம், இது டம்மி டியூன்ஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயை கிரில் பண்ணி அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான சுட்ட குடமிளகா சாஸ் செய்ய போகிறோம். இதை ரமஸ்கோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: இத்தாலிய கத்திரிக்காய், பச்சை குடைமிளகாய், மொசரலா சீஸ், ஆலிவ் எண்ணெய், பாதாம் பருப்பு, கொத்தமல்லி, மிளகுத்தூள், ப்ராக்கலி தண்டு, பொடி உப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, எலுமிச்சை. வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 20 பாதாம் பருப்பு சேர்த்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் மாதிரி மிதமான சூட்டில் வறுத்தெடுங்க. 3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு கப்பில் கொட்டி ஆற விடுங்க. அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பெரிய பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகா கூட இந்த ப்ராக்கலி தண்டை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வதக்கிட்டே இருங்க. 3 இல்லை 4 நிமிஷம் மாதிரி ஆகும் இந்த ப்ராக்கலி தண்டு லைட்டாக வெந்து வர்றதுக்கு. ஒரு 4 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடுங்க. ஒரு மிதமான சைஸ் பச்சை குடமிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் நடுவாண்ட இந்த மாதிரி நீட்ட குச்சியை குத்திக்கோங்க. குத்திட்டு நேராக நெருப்பில் சுட்டுடுங்க. இந்த குச்சியால் நல்லா சுற்றிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் சமமாக சுட்டு வரும். பாருங்க, எல்லா பக்கமும் தோல் நல்லா கருப்பாகி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு கட்டிங் போர்டில் எடுத்து வச்சிடுங்க. லைட்டாக சூடாக இருக்கையிலேயே பூனாலேயோ இல்லை கத்தியாலேயோ இந்த மேலே இருக்கக்கூடிய கருப்பு தோலை சுரண்டிடுங்க. சுரண்டிட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ளார இருக்கக்கூடிய விதை, அந்த தண்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதை 2-3 நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் நம்ம இப்போ சுட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த வதக்கி வச்சுருக்கக்கூடிய ப்ராக்கலி தண்டு, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதாம் பருப்பையும் இதில் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலை தண்டோடு சேர்த்து எடுத்துருக்கேன். இதை 2-3 கிள்ளி உள்ளார போட்டுடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக்கான சாஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரொமஸ்கோ சாஸு. சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம கிரில்டு கத்திரிக்காய் செய்ய போகிறோம். பெரிய இத்தாலிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நான் நீட்ட வாக்கில் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். எல்லா துண்டுகளும் ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது துண்டு பண்ணினதுக்கப்புறம் இந்த நீட்ட துண்டுகளை நம்ம ஒரு டிஷ்யூ மேலே பரப்பி வச்சிடுங்க. வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் பொடி உப்பை தூவிடுங்க. ஒரு சைடு தூவிட்டு இன்னொரு சைட்லேயும் நல்லா தூவிக்கோங்க. அப்போ தான் இது கருத்து போகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயிலேருந்து நீரெல்லாம் வெளியே வந்திருக்கும். இதை நீங்கள் ஒரு டிஷ்யூவோ இல்லை சுத்தமான கிச்சன் துணியை வச்சு உறிஞ்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் துண்டில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை நார்மலான தோசைக்கல்லில் கூட பண்ணலாம். இந்த கிரில் பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு அந்த எண்ணெயை நல்லா தொடவிக்கோங்க. உப்பு தொடவி வச்சுருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் துண்டுகளை இது மேலே வச்சு ஒரு நிமிஷம் மாதிரி வேக விடுங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா லைட்டாக மிளகுத்தூள் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எடுக்கிற நேரத்தில் கொஞ்சோண்டு மொசரலா சீஸை மேலே தூவிக்கோங்க. சீஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதோட நிறுத்திக்கோங்க. இந்த மேலே தூவின சீஸ் நல்லா உருகி வந்ததையும் இதை ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் வச்சிடுங்க. இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சு நீங்கள் தொட்டு கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இதை ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி ரோல் பண்ணி எல்லா கத்திரிக்காய் துண்டுகளையும் வச்சிடுங்க. நடுவான இந்த சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் இந்த சாஸை பருப்பருன்னு கூட அரைக்கலாம், இல்லைன்னா நல்லா ஸ்மூத்தான சட்னியாக கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், தொட்டு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காயும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த சாஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டம்மி டியூன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.